இறையேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, ஒவ்வொரு வருடமும் ஆண்டின் முதல் செவ்வாய்க்கிழமை இந்த ஆட்டுப்பட்டி கோயில் புனித அந்தோணியார் கோவிலில் நாம் திருப்பலி ஆற்றி புனித அந்தோணியார் மீது நம்மிடமுள்ள பக்தியையும் வணக்கத்தையும் செலுத்தி அவருடைய பரிந்துரையால் நமக்கு நிறைய வரங்களை கேட்டு இந்த திருப்பலியை ஒப்பு கொடுக்க நாம் ஒவ்வொரு வருடமும் முதல் செவ்வாய்க்கிழமை இங்கே கூடுகிறோம். அதுபோல இந்த வருடமும் 2024 ஆண்டு இது 2வது நாள் செவ்வாய்க்கிழமை ஆனதினால் நாம் அனைவரும் இங்கே கூடி புனித அந்தோணியாருக்கு வணக்கம் செலுத்துகின்றோம். அவரிடம் நமக்காக இறைவனை பரிந்துரைக்க நாம் வேண்டுகிறோம். புனித அந்தோணியார் நாம் தமிழ்நாட்டில் முக்கியமாக தமிழ் மக்கள் புனித அந்தோணியாருக்கு மிகவும் வணக்கம் செலுத்துவதும் பக்தி தெரிவிப்பதும் தமிழ்நாட்டில் நிறைய இருக்கின்றது. நாம் எங்கு சென்றாலும் தமிழர்கள் உலகத்தின் எந்த பகுதி சென்றாலும் அங்கே ஒரு அந்தோணியார் சுரூபம் கண்டிப்பாக இருக்கும். நம் தமிழ் மக்களுடைய வீடுகளுக்கு சென்றால் எல்லா வீட்டிலையும் குறைந்தபட்சம் எல்லா வீட்டிலையும் அந்த அந்தோணியாருடைய சுரூபம் இருக்கும். நிறைய மக்கள் செவ்வாய்க்கிழமை நோன்பு இருப்பார்கள், ஆப்ஸ்டினன்ஸ் மாம்சம் எல்லாம் சாப்பிட மாட்டாங்க. அப்படிப்பட்ட நிறைய பக்திகள் நம் தமிழ் மக்களிடையே புனித அந்தோணியாரை பற்றி இருக்கின்றது. அவரை நாம் கோடி அற்புதர், பதுவை பதியர் அப்படியெல்லாம் சொல்லி நாம் கூப்பிடுகிறோம். திருச்சபை சில புனிதர்களுடைய வாழ்க்கை நமக்கு எடுத்துக்காட்டாக இருப்பதால், நமக்கு முன்மாதிரியாக இருப்பதால் அவர்களை புனிதர்கள் என்று வெளிப்படுத்தி திருச்சபை அந்த நம்முடைய பக்திக்காக அவர்களை உயர்த்தி நிலைநிறுத்துகிறது. அதுதான் கேனனைசேஷன். ஆனால் இயேசுவில் வாழ்ந்து இயேசுவை நம்பி முழுமையும் தன்னை அவருக்கு அர்ப்பணித்து இயேசுவில் வாழ்ந்து இயேசுவில் இறப்பவர் எல்லோரும் புனிதர்கள். என்னுடைய அப்பா அம்மா நல்ல வாழ்க்கை நடத்தினார்கள், அவர்கள் மோட்சத்தில் இருக்கிறார்கள், அவர்களும் புனிதர்கள். அதனால் இயேசுவில் வாழ்க்கை வாழ்ந்து இயேசுவில் இறந்தவர்கள் எல்லோரும் புனிதர்கள். ஆனால் சிலருடைய புனிதர்களுடைய வாழ்க்கை நமக்கு எடுத்துக்காட்டாக இருக்கிறது, நம்முடைய வாழ்க்கைக்கு அது எடுத்துக்காட்டாக இருக்கிறது. அதனால்தான் சிலரை திருச்சபை புனிதர்கள் என்று நமக்கு அவருடைய வாழ்க்கை நமக்கு ஒரு வழிகாட்டியாக இருப்பதற்காக நமக்கு தருகின்றது. அந்த புனிதர்களில் ஒருவர் புனித அந்தோணியார். நாம் அந்தோணியாருக்கு பக்தி செலுத்துகின்றோம். அவருடைய வாழ்க்கை மிகவும் மேன்மையான வாழ்க்கை, இறைவனோடு ஒன்றித்து வாழ்ந்த வாழ்க்கை. அதற்காகத்தான் இறைவன் நம்மை படைத்துள்ளார். இறைவன் ஆதாமை படைத்தது ஆதாம் இறைவனுக்கு ஒரு துணையாளராக இருப்பதற்காக. ஆதாம் அந்த இறைவனின் அன்பை உணர்ந்து அந்த அன்பிற்கு பங்காளியாக மாறுவதற்காகத்தான் இறைவன் ஆதாமை படைத்தார், நம் ஒவ்வொருவரையும் படைத்தார். நம்முடைய இந்த உலக வாழ்க்கையின் முக்கிய நோக்கம் இறைவனோடு ஒன்றித்து இறைவனுக்கு துணையாளராக பங்காளியாக வாழ்க்கை நடத்துவதற்காக. எனவே நாம் ஒவ்வொருவரும் இறைவனின் தோழர்கள், துணையாளர்கள், அவருடைய அன்பின் பங்காளிகள். அதில் சிலர் அந்த இறைவனின் அன்பை நன்றாக உணர்ந்து தன்னுடைய சுயநலத்தை துறந்து முழுமையுமாக தன்னை அவருக்கு கையளித்து, எப்படி இறைவன் முழுமையாக நமக்கு அன்பு செய்கிறாரோ, நிறைவான அன்பால் நம்மை அன்பு செய்கிறாரோ, அதே போல் அவர்கள் நிறைவாக இறைவனுக்கும் இறை மக்களுக்கும் அன்பு செய்து வாழ்க்கை நடத்தும் போது அவர்கள் ஒரு
எடுத்துக்காட்டான புனிதர்களாக உயர்த்தப்படுகின்றார்கள். எனவே புனித அந்தோனியுடைய வாழ்க்கை அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை. நான் சில நேரங்களில் பதுவை அந்தோணியார், செயின்ட் ஆண்டனி ஆஃப் பதுவா, இது நம்முடைய இடம் புதுவை மக்கள் பதுவை அந்தோணியார், ஒரு பொருத்தம் இருக்கிறது. அந்த பொருத்தம் பேரளவில் மட்டுமல்லாமல் செயலளவில் இருக்க வேண்டும் என்று தான் நான் விரும்புகிறேன். புனித அந்தோணியார் மீதுள்ள பக்தி நம்முடைய வாழ்க்கையை மாற்ற வேண்டும், நம்முடைய செயல்களை மாற்ற வேண்டும். நாமும் அவரை போன்று இறை பற்றுதலுடனும் திவ்ய நற்கருணை மேலுள்ள பற்றுதலுடனும் ஜெபத்தில் உள்ள ஒரு பற்றுதல் வாழ்க்கையாகவும் மாற வேண்டும். அதுதான் புனித அந்தோணியார் நம்மிடம் விரும்புவது. நாம் புனித அந்தோணியாரிடம் விரும்புவது என்ன? புனித அந்தோணியாரே, என்னுடைய ஆட்டுக்குட்டி காணாமல் போயிட்டு அதை திருப்பி கொண்டு வாரும். எனக்கு வேலை இல்லை, எனக்கு வேலை எடுத்து தாரும். எனக்கு வீடு இல்லை, வீடு கட்டித்தாரும். எனக்கு அந்த தேவை இந்த தேவை அப்படி இருக்குது, என்ற குடும்பம் ரொம்ப மோசமாக இருக்கு, அதை சரிப்படுத்தி தாரும். அதான் நாம் புனித அந்தோணியாரிடம் விரும்புவது. இறைவன் அந்தோணியாரிடம் விரும்பினது என்ன? நீ என்னோடு ஒன்றித்து இரு, நான் உன்னோடு இருக்கிறேன், அப்போது நீ நிறைய பலன் அளிப்பாய் உன்னுடைய வாழ்க்கை. அதனால் புனித அந்தோணியார் இறைவனோடு இயேசுவோடு ஒன்றித்திருந்தார். ஜெப வாழ்க்கையில் அவரோடு ஒன்றித்திருந்தார். ஜெபத்தில் அவர் இறைவனோடு இயேசுவோடு ஒன்றித்திருந்து தன்னையே மறந்து இயேசுவோடு ஒன்றாய் மாறினார். அதுதான் புனித அந்தோணியார். புனித அந்தோணியார் இயேசுவிடமோ இறைவனிடமோ எனக்கு இந்த வாழ்க்கையில் அது தேவை இது தேவை என்று ஒருபோதும் கேட்டதில்லை. மாறாக அவர் இயேசுவிடம் கேட்டது, எனக்கு துன்பத்தை தாரும், நான் உம்மோடு சேர்ந்து மனுக்குலத்திற்கு பாவத்திற்காக துன்பப்பட நான் விரும்புகிறேன் என்று சொல்கிறார். அவர் குருவாக இருக்கும்போது மொராக்கோ, அங்கே கப்புச்சின் சபை, பிரான்சிஸ்கன் சபையில் உள்ள குருக்கள் அங்கே போய் வேதம் போதிக்க போனவர்கள் அங்கே கொல்லப்பட்டார்கள். 5 பிரான்சிஸ்கன் சபை அப்படி அந்த குருக்களுடைய உடல் இறந்த பிறகு அவர் கொல்லப்பட்டார்கள். அந்த உடல் திரும்ப கொண்டு வரப்பட்டது. அதை பார்த்ததும் புனித அந்தோணியார் என்ன சொல்கிறார் ஆண்டவரிடம்? ஆண்டவரே, நானும் இவர்களைப் போல் உமக்காக என் உயிரை கையளிக்க வேண்டும், நானும் ஒரு மறைசாட்சியாக மாற விரும்புகிறேன். அவர் ஆண்டவரிடம் இதை கேட்க, ஆண்டவரே, இவர்கள் இறந்து விட்டார்கள், நானும் மிஷினரியாக இருக்கிறேன், என்னை நீர் பாதுகாப்பும், என்னை இந்த இறப்பிலிருந்து என்னை இப்படிப்பட்ட ஆபத்துகள் இருந்து பாதுகாரும். அப்படியெல்லாம் புனித அந்தோணியார் இறைவனிடம் கேட்கவில்லை. மாறாக புனித அந்தோணியார் இறைவனிடம் கேட்டது, ஆண்டவரே, நீர் இந்த மனுக்குலத்துக்காக பாடுபட்டது போல் நானும் என்னுடைய வாழ்க்கையில் துன்பத்தை ஏற்று அதை உமக்காக ஒப்புக்கொடுக்க, பாவிகள் மனம் திரும்புவதற்காக ஒப்புக்கொடுக்க எனக்கு அந்த வரத்தை தாரும். அதை தான் புனித அந்தோணியார் கேட்டார். அதனால் அந்த வரம் அவருக்கு கிடைத்தது. இறைவன் புனித அந்தோணியாரிடமிருந்து விரும்பியது அது. புனித அந்தோணியார் இறைவனிடம் கேட்டதும் அது. ஆனால் நாம் என்ன கேட்கிறோம்? இன்று நம்முடைய வாழ்க்கையை பார்க்கும்போது, நம்முடைய செயல்பாடுகளை பார்க்கும்போது, நம்முடைய ஒருவர் மீது ஒருவருடைய அந்த வெறுப்பு அப்படிப்பட்டுள்ள அதையெல்லாம் பார்க்கும்போது, நீங்கள் விரும்பி பக்தி செய்யும் அந்த புனித அந்தோணியார் உங்களோடு அன்பாக இருக்க முடியுமா? சற்று சிந்தித்து பாருங்கள். புனித அந்தோணியாருடைய பக்தர்கள், அவரை அன்பு செய்பவர்கள். ஆனால் அவர் இன்று உங்களுடைய வாழ்க்கையை பார்க்கும்போது அவர் மகிழ்ச்சியாக இருக்க முடியுமா? சற்று சிந்தித்து பாருங்கள்.
இது நம்முடைய வாழ்க்கைக்கு ரொம்ப தேவை. புனித அந்தோணியார் போர்ச்சுகல் தேசத்தில் லிஸ்பன் நகரில் 1195 பிறந்தார். அங்கே பிறந்து வளர்ந்து அவர் அகுஸ்டீனியன் சபையில் சேர்கின்றார். பிறகு மறைசாட்சிகள், போதகர்கள் இவர்களையெல்லாம் பார்த்து அவர் பிரான்சிஸ்கு சபையில் சேர்கின்றார். சென்ட் பிரான்சிஸ் ஆஃப் அசிசி அவரோடு ஒன்றித்து அவர் அந்த சபையில் அவர் சேர்கின்றார். அங்கே குருவாக பணி செய்கின்றார். அவருக்கு அவருடைய கம்யூனிட்டியில் என்ன வேலை கொடுத்திருந்தார்கள்? கிச்சனில் வேலை செய்ய, தோட்டத்தில் வேலை செய்ய, அதுதான் அவருடைய முக்கிய வேலையாக இருந்தது. அவரை கிச்சனில் போட்டிருந்தாங்க. கிச்சனில் சமைப்பதற்காக சமையல் வேலை செய்திருந்தார். தோட்டத்தில் வேலை செய்துட்டு இருந்தார். ஒரு தடவை அவர் தோட்டத்தில் வேலை செய்த வேண்டிய நேரம் அவருடைய கம்யூனிட்டியில். ஆனால் ஆலயத்தில் திருப்பலி நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் அந்த நேரம் அவருடைய டியூட்டி வெளியே உள்ள அந்த கார்டன் தோட்டத்தில் வேலை செய்வது அவருடைய டியூட்டியாக இருந்தது. ஆனால் அவருடைய இதயம் திருப்பலி தேவாலயத்தில் நடக்கிறது. ஆனால் என்னால் அந்த திருப்பலியில் பங்கு கொள்ள முடியவில்லை. நான் வெளியே உள்ள அந்த தோட்டத்தில் இப்போது எனக்கு வேலை கொடுக்கப்பட்டிருக்கின்றது. ஆண்டவரே, நான் திவ்ய நற்கருணை நாதரே, நான் உம்மை பார்த்து உம்மோடு இந்த திருப்பலியில் ஒன்றிக்க நான் எவ்வளவு ஆசையாக இருக்கிறேன். ஆனால் என்னால் அது முடியவில்லை. நான் கோவிலுக்கு புறம்பே தோட்டத்தில் வேலை செய்து கொண்டிருக்கிறேனே என்று அவர் தவித்தார். அந்த நற்கருணை நாதருக்காக அவர் தவித்து கொண்டிருந்தார். நமக்கு அந்த நற்கருணை நாதர் மேல் அவ்வளவு பற்றுதல் இருக்கின்றதா? இன்று எத்தனையோ பேர் கோவிலுக்கு வராங்க. கோவிலில் நேரே திவ்ய நற்கருணை, அந்த நற்கருணை நாதருக்கு எத்தனை பேர் வணக்கம் செலுத்துகின்றார்கள்? அந்த நற்கருணை நாதர் கோயில் நேர வந்து அந்த நற்கருணை நாதரை விட்டுட்டு நேர எங்க போறாங்க? புனித அந்தோணியாருடைய ஸ்டாச்சு அங்கே தானே இருக்குல்ல. அவங்க நேர கோயிலுக்கு வருவாங்க. இயேசு அவருக்காக தன் வாழ்க்கையை முழுமையும் அர்ப்பணித்து அவரை பற்றி போதித்து அவருக்காக இறந்தவர். இப்போ அவருடைய மக்கள், அவருடைய பக்தர்கள் கோவிலுக்குள் நுழையும் போது நேரே வந்து அந்த ஆண்டவரை அவர்கள் மறந்து விடுகிறார்கள். நேரே அங்கே போகிறார்கள் அந்த அந்தோணியார்கிட்ட. ஏன்னு சொன்னால் அவர் கோடி அற்புதர். அவர் நமக்கு அற்புதம் செய்வார். நமக்கு தேவையான எல்லாவற்றையும் கொடுப்பார். இந்த உலகத்தில் உள்ள எல்லா ஆசைகளும் அவர் நமக்கு நிறைவேற்றி வைப்பார். அதனால் அவர்கிட்ட போகிறாங்க. ஆனால் இந்த ஆண்டவர் பலவீனமானவர், சிலுவையில் இறந்தவர். அவரால் தன்னையே பாதுகாக்க முடியவில்லை. அவர் குற்றம் சாட்டப்பட்டு மனிதர்களால் சிலுவையில் அறைந்து கொல்லப்பட்டவர். அவருக்கு இதெல்லாம் செய்ய முடியாது. ஆனால் அந்தோணியார் எவ்வளோ புதுமைகளை செய்தாரா, அதனால் அவர்கிட்ட தான் போனேன், இவர்கிட்ட இல்லை. அப்போ அந்தோணியார் என்ன நினைப்பார்? நீங்கள் அந்த நோக்கத்தோடு நற்கருணைநாதர் இறை இயேசுவிடன் பற்றுதல் இல்லாமல் நீங்கள் நேரே அவரிடம் போகும்போது அந்த அந்தோணியார் கண்ணீர் விட்டு அழுவார். நான் என்னுடைய ஆண்டவருக்காக நான் போதித்தேன், மக்களை ஆண்டவர் கொண்டு வந்தேன். ஆனால் இன்று அதே மக்கள் அந்த ஆண்டவரை விட்டுவிட்டு இங்கே வாரார்கள். நான் என்னதான் செய்ய முடியும்? அவர்தான் ஆண்டவரிடம் பரிந்து பேசுபவர். அவரால் ஒன்றும் செய்ய முடியாது. அந்த ஆண்டவரின் வல்லமை அவரிடம் இருந்ததால் தான் அவர் அந்த புதுமைகளை எல்லாம் செய்ய முடிந்தது. எனவே அவர் நினைப்பது என்ன? நான் அந்த நற்கருணைநாதர் ஆண்டவர் நம்முடைய மீட்பர் இயேசுவின் வல்லமையால் நிறைந்து இந்த செயல்களை இயேசு என்னின் வழியாக செய்தார். ஆனால் இப்போது இந்த மக்கள் அறிவியலிகளாக இருக்கின்றார்களே, அந்த ஆண்டவரை அவர்கள் மறந்துவிட்டு என் பக்கம் வாரார்களே, நான் என்ன செய்ய முடியும்? அதுதான் புனித அந்தோணியார் இன்றைக்கு நம்மிடம் சொல்வது.
அந்த ஜெபம், அவர் நற்கருணை நாதன் மீது எவ்வளோ பற்றுதல் கொண்டிருந்தார். தோட்டத்தில் இருந்தவர், தோட்டத்தில் தன்னுடைய டியூட்டி வேலையை செய்து கொண்டிருக்கும் போது அந்த ஆண்டவரிடம் வேண்டுகிறான், ஆண்டவரே, அந்த திருப்பலியில் நீர் வருகின்றீரே, பீடத்தில் நீர் வருகின்றீரே, நான் உன்னை காண வேண்டும், உம்மை அனுபவிக்க வேண்டும் என்று தவிக்கிறார். அந்த நேரத்தில் என்ன நடந்தது தெரியுமா? அந்த கோவிலில் உள்ள அந்த ஒரு புறத்து சுவர், அந்த வால் அப்படியே தள்ளி போய்விட்டது. அவர் அங்கே தோட்டத்திலே வேலை செய்து கொண்டிருக்கிறார். நேரே அங்கே இருந்து பீடத்தை நோக்கி திருப்பலியை கண்டு மகிழ்கின்றார். அது புதுமை. அந்த புதுமை யார் செய்தார்? அந்தோனியார் செய்தாரா? ஆண்டவர். அந்தோனியாருடைய பரிந்துரை, ஆண்டவரே, நான் உன்னை காண வேண்டும், உம்மோடு ஒன்றித்திருக்க வேண்டும். அந்த ஆசையை கண்ட ஆண்டவர் அவர் மேல் ஆசைப்பட்டு, நானும் உன்னோடு ஒன்றித்திருக்க வேண்டும் என்று சொல்லிக்கிட்டு அந்த சுவரை அப்படியே மாற்றிவிட்டு அவர் அங்கே வேலை செய்து கொண்டிருந்த அந்த அந்தோனியாரோடு திருப்பலியில் வந்த ஆண்டவர் அவரோடு ஒன்றித்திருக்கின்றார். அதுதான் புதுமை. ஜெபம், அவருடைய வாழ்க்கை ஒரு ஜெப வாழ்க்கையாக இருந்தது. அதனால் தான் அவர் ஜெபித்துக் கொண்டிருக்கும் போது அந்த புத்தகத்தில், ஜெப புத்தகத்தில் யார் வருகிறார்? குழந்தை இயேசு. குழந்தை இயேசு அந்த புத்தகத்தில் வந்து இருக்கின்றார். அவரோடு கொஞ்சம் விளையாடுகிறார். ஜெபத்தின் அனுபவம், இயேசுவோடு ஒன்றித்தல், அது ஜெபத்தின் அனுபவம். நீங்கள் ஒரு அந்தோனியாருடைய சிலுவையும் சுரூபத்தும் இயேசு, குழந்தை இயேசு இல்லாமல் ஒரு அந்தோனியாருடைய சிலுவையை பார்க்க முடியாது, சுரூபத்தை பார்க்க முடியாது. அந்த அந்தோனியாருடைய சுரூபத்தை நாம் பார்த்ததும் அவர் இயேசு, பாலன் இயேசு அவரோடு இருக்கின்றார். அந்த ஜெப புத்தகம் வழியாக, ஜெபம் வழியாக அவரை பார்த்ததும் நாம் என்ன செய்ய வேண்டும்? நாமும் நம்முடைய ஜெப வாழ்க்கையால் அந்த இறைவனோடு, எல்லாம் வல்ல இறைவன், அவருக்கு எல்லாம் முடியும், நம்முடைய தேவைகளை எல்லாம் நம்முடைய இறைவன் அறிவார். அந்த தேவைகளை நல்ல முறையில் நிறைவேற்ற அந்த அந்தோனியாருடைய வாழ்க்கையை பின்பற்றி அவரை போல் மாறும்போது அந்த எல்லாம் வல்ல இறைவன் நம்மோடு ஒன்றித்து இருக்கின்றார். அந்த நம்முடைய எல்லா காரியங்களும் நிறைவேறும். அல்லது நம்ம ஒரு அந்தோனியாரை ஒரு மெஜிஷியன் ஆக்கிடுவோம், புனிதராக்க மாட்டோம். நம்ம அந்தோனியார்கிட்ட போய், ஆண்டவரே, அந்தோனியாரை இதை செய்யும், அதை செய்யும், இதை செய்யும், இதை செய்யும் அப்படி சொல்லும்போது உங்களுக்கு அந்தோனியார் ஒரு புனிதர் அல்ல, உங்களுக்கு அந்தோனியார் ஒரு மெஜிஷியன், ஒரு மேஜிக் ஷோ மேன். அந்தோனியார் இஸ் எ மெஜிஷியன். ஆனால் அந்த அந்தோனியாரை பார்த்து அவருடைய வாழ்க்கையை அறிந்து 35 வருடங்கள் மட்டும்தான் இந்த உலகத்தில் வாழ்ந்தார். அவர் எவ்வளோ போதனை செய்தார். 800 வருடங்கள் ஆகிறது. இன்று 800 வருடங்களுக்கு பிறகும் அவருடைய அந்த நாக்கு இப்போதும் அது உயிருள்ள நாக்கு போல் பதுவை நகரத்தில் வைக்கப்பட்டிருக்கின்றது. அப்படி என்றால் அவர் எவ்வளவுப்பட்ட புனிதராக இருந்தார். அவர் ஒரு மெஜிஷியனா? அவர் ஒரு புனிதர். அந்த நாவால் அவர் இறை வார்த்தையை சொல்லி 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 அந்த நாவ் அந்த இறை வார்த்தையால் நிரப்பப்பட்டு உயிருள்ள நாவாக இன்றும் அங்கே அது வைக்கப்பட்டிருக்கின்றது. அப்படிப்பட்ட புனிதர், அவருடைய வாழ்க்கையால் அவர் புனிதராக மாறினார். அவருடைய வாழ்க்கையாலும் நம்பிக்கையாலும் பற்றுதலாலும் அவருடைய அர்ப்பணத்தாலும் அவர் மூலமாக இயேசு இந்த வல்ல பெரிய செயல்களை அவர் செய்து காட்டினார். இயேசு சீடர்களிடம் என்ன சொல்கிறார்? நான் தந்தையிடம் செல்கின்றேன், அங்கிருந்து நான் துணையாளரை அனுப்புவேன், அவர் உங்களோடு இருப்பார், உங்களுக்கு வல்லமை கொடுப்பார், அவர் வழியாக நீங்கள் வல்லமை காரியங்களை செய்வீர்கள், இதைவிட மேலான காரியங்களை. இயேசு இந்த உலகத்தில் இருந்தபோது என்ன பெரிய காரியங்களை எல்லாம் செய்தாரோ அதைவிட மேலான காரியங்களை நீங்கள் செய்வீர்கள் என்று இயேசு சீடர்களிடம் சொல்கிறார்.
அதுதான் நாம் புனித அந்தோணியாருடைய வாழ்க்கையிலே பார்க்கிறோம். எனவே அந்த அந்தோணியார் இறைவார்த்தையை ஏற்று தூய ஆவியாரை முழுமையுமாக ஏற்றுக்கொண்டு தன்னை முழுமையுமாக அந்த ஆவியாருக்கு அர்ப்பணித்து ஆவியானவருடைய தூண்டுதலால் ஒரு வாழ்க்கை நடத்தியதால் தான் அவர் வழியாக இந்த சிறப்பான காரியங்கள் எல்லாம் நிறைவேறின. அது மட்டுமல்ல, புனித அந்தோணியார் தீய செயல்களுக்கும் தீய பழக்கங்களுக்கும் கெட்ட ஆட்களுக்கும் எதிராக இருப்பவர். அவர் உண்மையை எப்போதும் எடுத்துரைத்து பாதுகாத்தவர். பல புதுமைகளிலே நாம் அதை பார்க்கின்றோம். அவருடைய தந்தையை ஒரு கொலைவாளியாக குற்றம் சாட்டப்பட்டது. 2 பையன்கள் அவர்கள் சண்டை போட்டு ஒருவனை கொன்று விடுகிறான். ஆனால் புனித அந்தோணியாருடைய தகப்பனாருடைய நிலத்தில் அவன் புதைக்கப்படுகின்றான். அதன் பிறகு புனித அந்தோணியாருடைய தகப்பனை குற்றம் சாட்டுகிறார்கள், இவன் தான் கொன்றான் என்று. அவரால் அவரை நிரூபிக்க முடியவில்லை. அவர் குற்றம் சாட்டப்பட்டு அவர் தண்டனைக்குள்ளாகிறார். அப்போது புனித அந்தோணியார் வேறு இடத்தில் இருந்தவர் இறைவனின் சக்தியால் அங்கே தோன்றி அந்த இறந்த இளைஞனை அவர் உயிர்ப்பித்து அந்த இளைஞரிடம் கேட்கிறார், உன்னை கொன்றவர் யார்? அந்த உண்மையை அங்கே வெளிப்படுத்தப்படுகிறது. அவர் எப்போதும் உண்மைக்கு ஆதரவான புனிதராக இருக்கின்றார். யாரெல்லாம் அந்தோணியாருக்கு பக்தி வைக்கிறாங்களோ, அந்தோணியாரை தன்னுடைய விரும்பிய புனிதர் என்று ஏற்றுக்கொண்டு அவரிடம் ஜெபித்து கொண்டிருக்கிறார்களோ, அவர்கள் தீமைக்கு எதிராக நின்று அதற்கு எதிராக செயல்பட வேண்டும். நாம் எப்போது நம் மத்தியில் தீமையை சரி அது நடந்துட்டு இருக்கு, அதுவும் போதும் இதுவும் போதும்னு அப்படி உள்ளவர்கள் என்ன செய்கிறார்கள்? கடவுளுக்கும் வணக்கம் செலுத்துகிறார்கள், அந்த சாத்தானுக்கும் வணக்கம் செலுத்துகிறார்கள். நம்முடைய கிறிஸ்தவர்கள் இன்று அதே நிலையில் தான் வாழ்க்கை நடத்துகிறார்கள். தீய செயல்கள் அதையும் ஏற்றுக்கொண்டு கடவுளிடம் வந்து ஜெபம் செய்து கொண்டு, அது எப்படி? புனித மிக்கேல் தூதர் அவர் அந்த பேயை குத்தி கொல்லுகிறார், அவருடைய ஸ்டாச்சு. அந்த ஸ்டாச்சு வழிபட வரும்போது 2 கார்லண்ட்ஸ் கொண்டு வராங்க. ஒரு கார்லண்ட் புனித மிக்கேலா சம்மனஸுக்கு போட்டாச்சு, இன்னொரு கார்லண்ட் அவர் கொல்லுகிற அந்த சாத்தானுக்கு போட்டாச்சு. 2ம் வேணும். ஆண்டவரும் வேணும், சாத்தானும் வேணும். மோட்சத்தில் போனால் ஆண்டவர் பார்த்துக்கிடுவார், நரகத்தில் போனால் அந்த சாத்தான் பார்த்துக்கிடுவார். அப்படிப்பட்ட வாழ்க்கை நடத்தும் போது புனிதருக்கு பக்தியாக நாம் இருக்க முடியாது. நம்முடைய வாழ்க்கையில் தீமைகளுக்கு நாம் காம்ப்ரமைஸ் பண்ணி தீய செயல்கள் செய்பவர்களை நாம் உற்சாகப்படுத்தி அப்படி வாழ்க்கை நடத்தும் போது அங்கே அமைதி குலைகிறது, அங்கே வாழ்க்கை நஷ்டமாக போகிறது, அங்கே ஒற்றுமை இல்லை, அங்கே பிளவுபட்டு வாழ்கிறோம், ஒருவருக்கு எதிராக இருக்கின்றோம். அப்படி வாழ்க்கை நடத்துவார்கள் சாத்தானை விட மேலான கெட்டவர்களாக இருக்கின்றார்கள். சாத்தானை விட கெட்டவர்கள். அப்போ நீங்கள் நினச்சி பாருங்கள். அதனால்தான் புனித அந்தோணியார் மீதுள்ள பக்தி நாம் வைக்கும்போது எப்போதும் உண்மைக்கு பிரமாணிக்கமாக இருக்க வேண்டும். கடவுள் உண்மையானவர். காட் இஸ் ட்ரூத், காட் இஸ் லவ். அந்த உண்மைக்கு நாம் பிரமாணிக்கமாக இருக்கும்போது கடவுள் நம்மோடு இருப்பார். இல்லை என்றால் நாம் இந்த உலகை சார்ந்தவர்களாக இருப்போம். இந்த உலக ஆசைகளுக்காக நாம் விரும்பி ஜெபிப்பவர்களாக இருப்போம். புனித அந்தோணியார். இன்றைய நற்செய்தியிலே நாம் திருமுழுக்கு யோவானை பற்றி பார்த்தோம். திருமுழுக்கு யோவான் அவர் போதிக்கிறார், மக்களை மனம் திரும்ப சொல்கிறார், தீய செயல்களை விட்டுவிட சொல்கிறார். அதை பார்த்ததும் மக்கள் என்ன நினைக்கின்றார்கள்? இவர் இறைவாக்கினராக இருக்கலாம், எலியாவாக இருக்கலாம், வரப்போகும் மீட்பராக இருக்கலாம் என்றெல்லாம் யோசிக்கிறார்கள். ஆனால் திருமுழுக்கு யோவான் என்ன சொன்னார்?
நான் அவர் அல்ல. அவர் என்ன சொல்கிறார்? நீங்கள் அறியாத ஒருவர் உங்களிடையே நிற்கிறார். நீங்கள் அறியாத ஒருவர் உங்களிடையே நிற்கிறார். அவர் எனக்கு பின் வருபவர். அவருடைய மிதியடி வாரை அவிழ்க்கக்கூட எனக்கு தகுதி இல்லை என்றார். திருமுழுக்கு யோவான் யாரை பற்றி சொல்கிறார்? இயேசுவை பற்றி. இயேசுவை பற்றி மக்கள் திருமுழுக்கு யோவானிடம் செல்கிறார்கள். அவரை மீட்பர் என்று கருதுகிறார்கள். ஆனால் திருமுழுக்கு யோவான் என்ன சொல்கிறார்? நான் அல்ல, நான் தகுதியற்றவன். என் பின் வருபவர், அவருக்காக நான் வழியை தயாரிக்கின்றேன். என் பின் வருவார், அவர்தான் மீட்பர். அதே போல் எப்படி மக்கள் திருமுழுக்கு யோவானிடம் சென்றார்களோ, அவரை மீட்பர் என்று கருதினார்களோ, அதே போல் நாம் புனித அந்தோனியாரிடம் சென்று அவர்தான் எல்லாம் செய்பவர் என்று நினைத்து அவர் முன்னால் மண்டியிட்டு அவரிடம் வேண்டும் போது அவர் என்ன சொல்வார்? நீங்கள் அறியாத ஒருவர் உங்கள் மத்தியில் இருக்கிறார். அவர் என்னை விட பெரியவர். நான் அவருக்கு அடிபணிந்து அவருக்கு ஊழியம் செய்கிறேன். நீர் அவரை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று புனித அந்தோனியார் உங்களிடம் சொல்கிறார். புரியுதா? நீங்கள் அறியாத ஒருவர் உங்கள் மத்தியில் இருக்கிறார். இது யார்? அது யார்? 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 அவர் எங்கே இருக்கிறார்? இயேசு எங்கே இருக்கிறார்? திவ்யநற்கருணையில் இல்லவே இல்லை. உங்கள் உள்ளத்தில் இருக்கிறார். உங்கள் பக்கத்தில் இருக்கும்போது அவருடைய உள்ளத்தில் இருக்கிறார். இயேசு அங்கே இருக்கிறார். அதான் புனித அந்தோனியார் திருமுழுக்கு யோவானோடு சேர்ந்து இன்று நீங்கள் அவருடைய திருவிழாவை கொண்டாடும் போது அவர் உங்களிடம் சொல்வது, நீங்கள் அறியாத ஒருவர் உங்கள் மத்தியில் இருக்கிறார். நான் அவரை பற்றி தான் என் வாழ்க்கை முழுவதும் போதித்தேன். அதனால்தான் இன்று என் நாவு அழியாமல் இருக்கின்றது. அவர் உங்கள் மத்தியில் இருக்கிறார். நம்முடைய ஒவ்வொரு சகோதர சகோதரரிடம் இறைவன் இயேசு இருக்கின்றார். நாம் அவர்களை மதிக்கும் போது, அவர்களுடைய தேவைகளை நிறைவேற்றும் போது நாம் இயேசுவின் தேவைகளை நிறைவேற்றுகிறோம், இயேசுவை அன்பு செய்கிறோம். நாம் அவர்களை புறக்கணிக்கும் போது, அவர்களை இழிவாக பேசும்போது, அவர்களுடைய பெயரை கெடுக்கும் போது, அவர்களை பற்றி ஃபேஸ்புக்கில் அதில் இதில் எல்லாம் அப்படியெல்லாம் ஸ்ப்ரெட் பண்ணும்போது நாம் யாரை புறக்கணிக்கிறோம்? ஆண்டவர் இயேசு நம்மிடம் இருக்கும். அந்த ஆண்டவர் இயேசுவை நாம் புறக்கணிக்கின்றோம். நீங்கள் அறியாத ஒருவர் உங்கள் மத்தியில் இருக்கின்றார். இன்று புனித அந்தோனியார் உங்களிடம் அதைத்தான் கேட்கிறார். அதுதான் உண்மையான புதுமை. ஒருவரை பார்த்து இவரிடம் இயேசு இருக்கிறார், இவர் என் சகோதரர், இவர் என் சகோதரி என்று அறிந்து வாழ்க்கை நடத்துவதுதான் மிகப்பெரிய புதுமை. அதான் அந்த புதுமை தான் அந்த பதுவை புதியர் செய்ய தயாராக இருக்கின்றார். எனவே அன்பார்ந்த மக்களே, புனித அந்தோனியாரின் பக்தர்களே, அந்தோனியாருக்கு கண்ணீர் விட செய்யாதீர்கள். அந்தோனியார் உங்களுக்காக பரிந்து பேசுகிறார் இயேசுவிடம். நீங்கள் அந்தோனியாருடைய வாழ்க்கையை பின்பற்றி அந்த இயேசுவிடம் ஒன்றித்து வாழுங்கள். அதுதான் ஒன்று இன்று நமக்கு தேவைப்படுகிறது. எனவே இந்த திருப்பலியிலே சில நேரங்களில் நாம் பார்க்கிறோம், திருப்பலியை நாம் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆனால் மக்கள் அந்த சுரூபத்தின் மீது சென்று அங்கே மெழுகுத்திரி வைத்து கார்லன் போட்டு அங்கே இதெல்லாம் ஆனால் இயேசு இங்கே இருக்கிறார். புரியுதா? அந்த அன்னை மரியாளாக இருந்தாலும் சரி, புனித அந்தோனியாராக இருந்தாலும் சரி, நாம் திருப்பலியின் போது அந்த திருப்பலியை விட்டுவிட்டு அந்த காரியங்களில் ஈடுபடும் போது அவர்கள் கண்ணீர் வடிப்பார்கள். உண்மையான இறைவன், எல்லாம் வல்லவர், எல்லாத்தையும் படைத்தவர், நம்முடைய மீட்பர், நமக்காக சிலுவையிலே மரித்தவர், அவருக்காக அவருடைய போதனைகளை மக்கள் அனைவருக்கும் அறிவிப்பதற்காக தன் உயிரை கொடுத்த புனிதர்கள் அவர்கள். அந்த புனிதர்கள் இன்று நம்மிடம் விரும்புவது, நாமும் அவருடைய வாழ்க்கையை பின்பற்றி அவர் போதித்ததை கேட்டு நாம் இறைவனடி வருவோம், இறைவனோடு ஒன்றித்து
அவருடைய அன்பை அறிந்து வாழ்க்கை நடத்துவோம். அதுதான் இன்று புனித அந்தோணியார் நம் ஒவ்வொருவரிடமும் கேட்பது. எனவே இந்த திருப்பலியின் மகத்துவத்தை நாம் அறிவோம். புனித அந்தோணியார் இந்த திருப்பலிக்காக தவித்து கொண்டிருந்தார். நாம் அவரோடு சேர்ந்து இந்த திருப்பலியின் உண்மையை உணர்ந்து இந்த புனித அந்தோணியாரோடு இணைந்து இந்த திருப்பலியை ஒப்புக்கொடுத்து இறைவனின் அருளாலும் தூய ஆவியாரின் கொடைகளாலும் கனிகளாலும் நிறைந்து இந்த புதிய வருடம் 2024 நல்ல வழியில் இறைவனுக்கு ஏற்ப ஒரு வாழ்க்கை வாழ இந்த திருப்பலியில் நாம் இறைவனை வேண்டுவோம்.